1945 பெர்சி ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் வந்து ரேடார் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து பக்கத்தில் இந்த மேக்னட்ரான் டியூப் ஒன்று இருந்திருக்கு. அது பக்கத்தில் இவர் ஒரு சாக்லேட்டை வச்சுருந்துருக்காரு. அந்த சாக்லேட் அந்த டியூப்லேருந்து வந்த வேவில் வந்து உருகி இருக்கு. அதை வச்சு தான் வந்து அவர் இப்படி கூட பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்னை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒர்க் ஆனதுனால அதை வச்சு மைக்ரோ ஓவன்கிற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சாரு. சேம் 1942 ஹென்ரி கோவருங்கிறவர் வந்து கன்னோட சைட் வந்து கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்கோப் மாதிரி இருக்கிற ஐட்டம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து தெரியாமல் 2 கெமிக்கல் வந்து மிக்ஸ் ஆனப்போ பயங்கரமாக ஒட்டிக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் உருவாயிருச்சு. எங்கே தொட்டாலும் பயங்கரமாக ஒட்டிக்கிச்சு. ஸோ அதுக்கு பேர் வந்து அப்புறம் க்ளூன் வச்சு அவங்க வந்து 1958 ஈஸ்ட்மேன் 910 அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் வயகரா பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்காக கண்டுபிடிச்ச ஒரு மெடிசனு, அது ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ வந்து அது ஒரு பெரிய ட்ரக் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ மாதிரி இன்னொரு க்ளூ தயாரிக்கணும்னு ரெடி பண்ண ஆரம்பித்தது தான். பட் இது சரியாகவே ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வச்சது இப்போ ஸ்டிக்கி நோட் ஈஸியாக ஒட்டிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எப்போயோ பண்ண சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் வந்து நமக்கு இப்போ யூஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த தப்பை வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறிட்டுலாம் இல்லாமல் மூவ் ஆன் ஆகுங்க. அது எப்போயாவது அந்த தப்பு கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.